ஹரே கிருஷ்ணா. பதம் 15. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா பிருகோதரா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை அபய் சர்ணா அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் எனும் தனது சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெரும் தீனிக்காரனும் வீர தீர சாகசங்களை புரிபவனுமான பீவன் பவுண்ட்ரம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர். பொருளை. பகவான் கிருஷ்ணர் இங்கு ரிஷிகேஷர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவரே அனைத்து புலன்களின் உரிமையாளர் ஆவார். உயிர்வாளிகள் கிருஷ்ணரின் அம்சங்கள் என்பதால் அவர்களின் புலன்களும் கிருஷ்ணரின் புலன்களின் அம்சங்களே. ஜீவாத்மாவிடம் புலன்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாத அருவுவாதிகள் அவர்களை புலன் அற்றவர்களாக அருவமானவர்களாக வர்ணிப்பதற்கு எப்போதும் ஏக்கம் கொண்டுள்ளனர். எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் அமர்ந்துள்ள இறைவன் அவர்களின் புலன்களை வழிநடத்துகிறார். ஆனால் அவரது வழிகாட்டுதல் ஜீவனின் சரணாகதியை பொறுத்ததே. ஒரு தூய பக்தனின் விஷயத்தில் பகவானே அவனது புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துகிறார். இங்கே குருட்சேத்திர யுத்தக்களத்தில் அர்ஜுனனின் தெய்வீக புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துவதால் அவர் ரிஷிகேஷர் என்று குறிப்பிட்ட பெயரால் இங்கு அழைக்கப்படுகிறார். தனது பலதரப்பட்ட செயல்களுக்கேற்ப பகவானுக்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு. உதாரணமாக மது என்னும் அரக்கனை கொன்றதால் அவருக்கு மதுசூதனர் என்று பெயர். புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதால் அவருக்கு கோவிந்தர் என்று பெயர். வசுதேவரின் புதல்வனாக தோன்றியதால் அவருக்கு வாசுதேவர் என்று பெயர். தேவகியை அன்னையாக ஏற்றதால் அவருக்கு தேவகி நந்தனர் என்று பெயர். விருந்தாவனத்தில் யசோதைக்கு தனது பால்ய லீலையின் பாக்கியத்தை அளித்ததால் அவருக்கு யசோத நந்தனர் என்று பெயர். நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால் பார்த்தசாரதி என்று பெயர். இதுபோல குருட்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை வழிநடத்தியதால் ரிஷிகேஷர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தனஞ்சயன் என்று அழைக்கப்படுகின்றான். ஏனெனில் பல்வேறு யாகங்களை செய்வதற்கு பணம் தேவைப்பட்ட போது அவன் அதிகமான செல்வத்தை சேகரித்து தனது அண்ணனுக்கு உதவினான். அதுபோலவே பெருமளவில் உணவு உட்கொள்வது மட்டுமன்றி அரக்கனான இடும்பனை கொல்லுதல் போன்ற சாகச செயல்களை புரிவதால் பீமன் பிருகோதரன் என்று அழைக்கப்படுகிறான். எனவே பாண்டவர் தரப்பில் இருந்து பகவானிலிருந்து தொடங்கி பல்வேறு வீரர்கள் முழங்கிய சங்கொலிகள் போர் வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தன. மறுதரப்பிலோ இதுபோன்ற சிறப்புகள் ஏதும் இல்லை. பரம வழிகாட்டியான பகவான் கிருஷ்ணரும் அவர்கள் பக்கமில்லை. செல்வ திருமகளும் இல்லை. எனவே அவர்கள் தோல்வி அடைவது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது. சங்கொலியின் முழக்கங்கள் இச்செய்தியையே தெரிவிக்கின்றன. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிர நகுல சகதேவश्च சுகோஷ மணிபுஷ்பகௌ காஷ்யश्च பரமேஸ்வாச சிகண்டி ச மகாரத திருஷ்டத்யும்னோ விராடश्च சாத்யகிஷ்ச பராஜித த்ருபதோ திரௌபதேயாश्च சர்வஷ பிருதிவீபதே சௌபத்ரஸ்ச மகாபாஹு சங்கான் தத்மு மிருதக் பிருதக். மொழிபெயர்ப்பு. குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் எனும் சங்கையும் நகுலன் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் எனும் சங்குகளையும் முழங்கினர். பெரும் வில்லாளியான காசிராஜன், பெரும் வீரரான சிகண்டி, திருஷ்டித்யும்னன், விராடன், வெல்ல இயலாத சாத்யகி, துருபதன், திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனான சுபத்திரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள். பொருளுரை. பாண்டவர்களை எதிர்த்து தன் மைந்தர்களை அரியணை ஏற்றுவதற்காக மன்னர் திருதராஷ்டிரர் மேற்கொண்ட அறிவற்ற கொள்கை மெச்சத்தக்கது அல்ல என்பதை சஞ்சயன் மிகவும் சாமர்த்தியமாக மன்னரிடம் சுட்டிக்காட்டுகிறான். குரு வம்சம் முழுவதும் அந்த மாபெரும் போரில் அழியப் போவதை அறிகுறிகள் தெளிவாக காட்டிவிட்டன. பெரியவரான பீஷ்மர் முதல் அபிமன்யுவை போன்ற பேரப்பிள்ளைகள் மற்றும் உலகின் பல்வேறு நாட்டு மன்னர்கள் வரை அங்கு கூடியிருந்த அனைவரும் அழிக்கப்பட்டனர். தம் மைந்தர்கள் பின்பற்றிய கொள்கைகளை ஊக்குவித்த திருதராஷ்டிரரே அம்மாபெரும் நாசத்திற்கு காரணமானார்.
சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயாணி வியதாரயத் நபஷ்ச பிருத்வீம் செய்வ துமுலோப்யனுதாதயன். மொழிபெயர்ப்பு. பல்வேறு சங்கொலிகளின் முழக்கம் பேரொலியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறிப்போயின. பொருளுரை. பீஷ்மரும் துரியோதனன் தரப்பில் இருந்த பிறரும் தத்தமது சங்குகளை ஒலித்த போது பாண்டவர் தரப்பில் இதயச் சிதறல் எதுவும் ஏற்படவில்லை. அதுபோன்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பாண்டவ படையினரது சங்கொலியால் திருதராஷ்டிர புதல்வர்களின் இதயங்கள் சிதறின என்று இந்த ஸ்லோகத்தில் பிரத்யேகமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. பாண்டவர்களது திறனும் பகவான் கிருஷ்ணரிடம் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையுமே இதற்கு காரணமாகும். மாபெரும் நாசத்திற்கு இடையிலும் முழுமுதற் கடவுளிடம் தஞ்சம் கொண்டிருப்போர் அச்சம் வர வேண்டியதே இல்லை. இங்கே பகவானை அர்ஜுனன் பகவானை ரிஷிகேஷர்னு சொல்லி இங்க சஞ்சயன் வர்ணிக்கிறார். ரிஷிகேஷர் அப்படின்னா இங்க பிரபுபாதா பொருளுரைகளிலுமே சொல்லியிருக்கார். ரிஷி அப்படின்னா அதாவது புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். புலன்கள் எப்பவுமே பகவானுக்கு சொந்தமானதுதான். ஆனா நம்முடைய புலன்கள் அது நமக்கு சொந்தம் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதுதான். இதுல நமக்குன்னு உண்டானது எதுவுமே இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால்தான் அந்த புலன்களின் எஜமானர் அப்படிங்கிற மாதிரி அது பொருள் வரக்கூடிய ரிஷிகேஷர் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எல்லாருமே அங்க கூடியிருந்த போர்க்களத்துல ஆக்சுவலா போன வாரம் முந்தின வாரம் நம்ம முதல் ஸ்லோகம் பார்த்தோம். போன வாரம் என்ன ஸ்லோகம் பார்த்தோம் அப்படிங்கிறது நான் கிளாஸ் எடுக்கல, மாதாஜி எடுத்துருப்பாங்க. இந்த வாரம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் நம்ம எடுக்கிறோம். இதுல அந்த படைகள் ரெண்டு பக்கமே அணிவகுத்து நிற்குது. குருட்சேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த நிலையில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அங்க நம்ம பார்க்கறது. அப்ப இதுல யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே எப்படி நம்ம ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னா அங்க ஒரு விசில் ஊதுவாங்க. விசில் ஊதுனா அங்க உடனே அந்த ஓட்டப்பந்தயமோ அது ஒன்று அவங்க தொடங்கிடுவாங்க. விளையாட்டு இந்த ஒரு வாலிபால் ஆனாலும் சரி, கிரிக்கெட் ஆனாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல ஒரு விசில் ஊதி அதை தொடங்கி வைப்பாங்க. அப்போ அதே மாதிரிதான் இங்க பெரிய யுத்தம் நடக்க போது உலகம் மொத்தத்துக்குமான ஒரு யுத்தம் இது. நாம இதுல ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். முதல் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம்னு. ஆக்சுவலா அதெல்லாம் உலக யுத்தமே அல்ல. உலக யுத்தம் அப்படிங்கிறது இதுதான். குருட்சேத்திர போர்க்களம் தான் பெரிய யுத்தம். மொத்த உலகமே அதுல ஈடுபட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு போர் நடைபெறக்கூடிய தருணத்துல அங்க எப்படி அவங்க அதை ஆரம்பத்தை எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த தலைவர்கள் எல்லாருக்குமே சங்கு கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த சங்கு அப்படிங்கிறது மங்களத்தை அளிக்கக்கூடியது ஒண்ணு. அந்த சங்கு எங்க இருக்குதோ அந்த சங்கினால் அதுல இருந்து வரக்கூடிய ஓசைகள் எல்லாமே அந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான். அப்போ இதுல ஒரு வெற்றி சங்குகள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய சங்குகளை பத்தியும் இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ, ரிஷிகேஷரான கிருஷ்ணர் அவர் தன்னுடைய பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க ஊதினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சங்க பத்தி ஒரு வர்ணனை வரும்போதும் கூட என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அந்த சங்கு வெண் சங்கு அது. அதே சமயம் ஒரு பகவானுடைய இதழ்கள், வாய் இருக்கு இல்லைங்களா, வாய் இதழ்கள் ஒரு சிகப்பு கலர்ல, செவ்வாயின்னு சொல்றோமே அந்த மாதிரி அழகா இருக்குமா. அப்ப அந்த அழகான அந்த வாய்க்கு நடுவுல அந்த பாஞ்சஜன்யம் சங்கு, வெண்மையான சங்கை வச்சு ஊதும் போது அது பார்க்கும்போது எப்படி இருந்ததான் ஒரு தாமரைக்குள்ள ஒரு அன்னம் புகுந்து இது பண்ற மாதிரி இருந்தா, விளையாடுற மாதிரி. தாமரை சிவப்பா இருக்கும். பகவானுடைய இதழ்கள் வாய் என்ன சொல்றாங்க? தாமரை இதழ்கள். அப்ப அந்த தாமரை இதழ்களுக்குள்ள இங்க இந்த பாஞ்சஜன்யம்ங்கிற வெள்ளை நிற சங்கு அது ஒரு அன்னப்பறவை
எப்படி தாமரைக்குள்ள புகுந்து விளையாடுமோ அந்த மாதிரி பகவான் ரிஷிகேஷர் வந்து தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை ஊதும் போது இருந்துதான். அதே மாதிரி நம்ம இஸ்கான் கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அந்த சங்கு ஊதுற நேரத்துல நீங்க பூஜைக்கு முன்னாடி ஊதுவாங்க, பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி ஊதுவாங்க. அந்த இடமே வைகுண்டத்துக்கு நம்ம கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம வைகுண்டத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நாதம், சங்க நாதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அப்பேற்பட்ட அந்த சங்கு தான் இங்க பாஞ்சஜன்யம் பகவானுடைய சங்கு. எப்பவுமே அவரு நாராயணராக இருக்கும்போதும் எப்பவுமே கையில் வச்சுட்டு இருக்காரு இல்லைங்களா. கிருஷ்ணரா இருக்கும்போது அவர் வச்சுக்கிறது இல்லை. கிருஷ்ணரா இருக்கும்போது அவரு புல்லாங்குழல் மட்டும்தான் வச்சுக்கிறார். ஆனா இங்க வந்து போர்க்களத்துல அவர் பாஞ்சஜன்ய சங்கை, தன்னுடைய சங்கை இடுப்பில் வச்சுட்டு இருக்கிற சங்கை வந்து அவரு எடுத்து ஊதுறாரு. அப்போ இந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, அதே மாதிரி அர்ஜுனன் அவருடைய சங்கு பேரு தேவதத்தம். பீமன் பீமனுடைய சங்கு, அவன் வச்சுட்டு இருக்கக்கூடிய சங்கு வந்து பவுண்ட்ரம் அப்படின்னு சொல்லி இங்க அதுக்கான பேர்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சங்குகள் எல்லாமே ஊதும்போது, ஒன்னா ஊதும்போது என்ன ஆகுது, அங்க அந்த துரியோதனர் அதனுடைய கூட்டம் இருக்கு இல்லைங்களா, கௌரவர்கள் கூட்டம், அவங்களுடைய இதயங்கள் எல்லாமே சிதறி போயின. அவங்களுக்கு நம்பிக்கை ஆரம்பத்திலேயே நம்பிக்கை போச்சான். என்ன நாம ஜெயிப்போமா அப்படிங்கிற இது வந்து அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சான், தோல்வி பயம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாரு, பகவான் கூட இருக்கிறாரு. அர்ஜுனன் மிக மிக உயர்ந்த உன்னதமான ஒரு பக்தன். பகவான் அவங்க எல்லாரும் ஒரு தரப்புல இருக்கிறதுனால அவங்க இருக்கக்கூடிய இந்த சங்கொலிக்கே வந்து அது எதிர்த்தரப்புல அவங்க பதில் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அந்த சங்கினுடைய ஒலி அதிர்வுகள் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதுல பாத்தீங்கன்னா அந்த அர்ஜுனன் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரதம், அது அக்னி தேவன் வந்து அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுத்த அந்த ரதம். அது வந்து எப்பவுமே எல்லா இடங்கள்லயுமே அது சஞ்சரிக்கக்கூடியது. உலகங்களுக்குமே அது போய் வரக்கூடிய அளவுக்கு அது சக்தி படைத்தது. அப்பேற்பட்ட அந்த ரதம் தான் வந்து அங்க அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல பயன்படுது. அப்போ ஒரு பக்கம் இதுல இது அனுமனுடைய கொடி வேற. இந்த கொடியில அனுமன் இருப்பார். அனுமன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு வெற்றிக்கு வந்து நம்ம சந்தேகமே பட வேண்டியதில்லை. வெற்றி வாய்ப்பை பற்றி நம்ம சந்தேகப்பட தேவையில்லை. அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த எல்லா சங்குகளும் சேர்ந்து முழங்கும் போது அங்கே எதிரிகளுடைய இதயங்கள் சிதறலாயின அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சங்கு ஒலிக்கக்கூடியனுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, காலையில சாயந்தரம் இது வந்து அவங்க சங்கூதி அந்த போர் ஆரம்பிக்கிறது, மேலும் அன்றைக்கு போர் நிறைவு செய்யறது, இந்த 2 நேரத்திலயுமே வந்து அதையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடியது இந்த சங்கு ஒலிகள் தான் அப்படிங்கிறது. ஏன்னா கூட்டத்துல வந்து அந்த ஒவ்வொரு ஆயுதங்கள் ஒண்ணுக்கொண்ணு மோதும் போது, அப்புறம் ஒருத்தர் இறக்கும் போதும் மரண ஓலங்கள் இருக்கும். இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், குதிரையா இருக்கலாம், யானையா இருக்கலாம், இது எல்லாமே வந்து கொல்லப்படும் போது அதனுடைய மரண ஒலிகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தத்தை எல்லாம் தாண்டி இந்த சங்கினுடைய ஒலிகள் அங்க இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஆரம்ப கட்டத்துல இங்க அவங்க போர் தொடங்க போது, அப்ப அதுக்கு முன்னாடி இங்க அவங்களுடைய சங்குகளை எடுத்து அவங்க ஊதுறாங்க. அப்ப இங்க ரிஷிகேஷர் வந்து பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதுறாரு. இங்க கிருஷ்ணா வந்து இங்க ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும், இது வந்து பிரபுபாதர் வந்து தன்னுடைய பொருளுரையில் சொல்லியிருக்காரு. எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் அமர்ந்துள்ள இறைவன் அவர்களின் புலன்களை வழிநடத்துகிறார். ஆனால் அவரது வழிகாட்டுதல் ஜீவனின் சரணாகதியை பொறுத்ததே. ஒரு தூய பக்தனின் விஷயத்தில் பகவானே அவனது புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துகிறார். இது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எல்லா புலன்களுக்கும் எஜமானர் கிருஷ்ணா. பட் நம்ம கிட்ட அந்த புலன்கள் இருக்கு, நம்ம எதையும் உபயோகிக்க சொல்லி நமக்கு கொடுத்திருக்காரு. எப்படின்னா, ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறோம். வீடு வாடகைக்கு எடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த வீட்டை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். வீடு நம்முடையது அல்ல. அதனுடைய உரிமையாளர் எப்ப கேட்டாலும் திருப்பி கொடுத்துடணும். அந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம வீடு எடுக்கிறோம்.
அதுக்கு உண்டான வாடகை இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய வீட்டுக்கு வாடகை எல்லாம் இல்லை. வாடகை வந்து இது போடணும்னா அதுக்கு ஒரு அளவே சொல்ல முடியாது. ஒண்ணுமில்லாத கல்லு மண்ணு வச்சு கட்டுனதுக்கே வந்து இவ்வளவு வாடகை வந்து கிடைக்கும்போது, இது வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட இந்த இந்த வீட்டை வந்து யாராலும் கட்ட முடியாது. பகவானால மட்டும்தான் கட்ட முடியும். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. என்ன என்ன அதாவது எங்கிட்ட இருந்தா எல்லாமே வந்தது. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் தோற்றம் மூலம் நானே அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு வீட்டை கட்டுவதற்கு எந்த ஒரு சிற்பியாலோ, எந்த ஒரு கட்டிட தொழிலாளியோ, எந்த ஒரு இன்ஜினியராலையும் முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும். அது பகவானால மட்டும்தான் உண்டு. அதனாலதான் ரிஷிகேஷர். பகவானை கொண்டாடுறதுக்கு காரணம் ரிஷிகேஷர். அந்த புலன்களை கொடுத்துட்டு பின்னாடியே கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க. புலன்களுக்கு எஜமானர் ரிஷிகேஷர் கிருஷ்ணர். அந்த எஜமானர் அடுத்து கோவிந்தன் அப்படின்னு சொல்லப்படுறார். ஏன் கோவிந்தன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு கிருஷ்ணர் பேர் தானே. ஆனா அர்த்தங்கள் வேறையே. அந்த புலன்களை கொடுத்த எஜமானர் அந்த புலன்களுக்கான இன்பத்தையும் அதை உறுதிப்படுத்துறாரு அப்படிங்கிறார். கோவிந்தா அப்படின்னா பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பத்தை அளிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கோவிந்தா. அப்ப அதனால்தான் வந்து பாருங்க, பெருமாள் கோயில்ல நம்ம திருப்பதிக்கு எல்லாம் போனா பாத்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவங்களுக்கு அதுல இன்பம் கிடைக்காம அந்த கோவிந்தாங்கிற வார்த்தையை அவங்க சொல்றது இல்லை. இன்பம் கண்டிப்பா கிடைக்க போய் தான் அங்க பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டுல அதுக்கான ஒரு ஆர்வங்கள் கம்மியே ஒழிய, திருப்பதியில் போனா அவங்க வெளியூர்கள்ல இருந்து வந்து, அதாவது ஆந்திராவில இருந்தோ கர்நாடகாவில இருந்தோ கேரளாவில இருந்தோ எங்க மற்ற இடங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அந்த கோவிந்தா அப்படிங்கிற முழக்கம் அது வந்து விடாம சத்தம் அந்த கோவிலினுடைய உள் அறையை நெருங்க நெருங்க இந்த கோவிந்த நாமம் அது அப்படியே முழங்கிட்டே இருக்கு, பெருசா இது பண்ணிட்டே இருக்கு. அப்போ அந்த கோவிந்தன் அந்த புலன்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுல ரெண்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. பகவான் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி வீட்டை வாடகை கொடுத்திருக்காரு. நம்ம வாடகை கொடுக்கறது இல்லை. வாடகைக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு சேவை செஞ்சிரு, அதுதான் வாடகை. ஆனா நாம் என்ன பண்றோம், அந்த வாடகை வீட்டை வாங்கிட்டு நம்மளுதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறோம். அதே மாதிரி அந்த கொடுத்தவருக்கும் கூட எதுவுமே செய்ய மறுக்கிறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை ரொம்ப காலம் எடுத்துட்டு அவங்க காலி பண்ண மறுப்பாங்க. ஒரு கடைசியில கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்க போலீஸ்காரங்க வந்து அதைய வெளியேற்றுவாங்க. இல்ல இந்த குண்டாசுன்னு சொல்லுவாங்க, அவங்கள வச்சு ரவுடிகளை கொண்டு வந்து பாத்திரங்கள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டு அப்படி கடத்துவாங்க. அதே மாதிரிதான் இங்க வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாடகை வீடு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம சரிவர கரெக்டா பயன்படுத்தணும். பயன்படுத்தல அப்படின்னா அது வந்து அவங்க திருப்பி வாங்கிக்குவாங்க. யார் கொடுத்தாங்களோ அது. அது எங்கே போகுது? திருப்பி அது மண்ணுக்குள்ளதான் போகுது. அப்போ இந்த இது எல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டது இந்த வாடகை வீடு அப்படின்னா, பகவானுடைய புலன்களுக்கு நாம திருப்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். அவர் ரிஷிகேஷர் இருக்கா இல்லைங்களா, அந்த ரிஷிகேஷருக்கு நமக்கு புலன்களை கொடுத்த அந்த பகவானுக்கு நாம் அவருடைய புலன்களுக்கு நாம் திருப்தியை கொடுக்கணும், இன்பத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். அப்ப அவருடைய புலன்கள் எந்த மாதிரியான இன்பத்தை எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவானுக்கு தனி ஒரு இன்பம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வேணுங்கிற அவசியமே இல்லை. அவர் சுய திருப்தி உடையவர். அவருக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற தேவையே எதுவுமே இல்லை. ஆனாலும் பகவான் அந்த சேவையை அந்த பக்தனிடமிருந்து பெறுவதன் மூலமாக அவர் வந்து அந்த பக்தனுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கிறார், அவருக்கு ஒரு நற்கதியை கொடுக்கிறார் அப்படிங்கிறது இது எதுக்காக? அந்த பக்தனுக்காக. மற்றபடி அவருக்கு எது ஆகணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ அந்த மாதிரி அந்த புலன்கள் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக தான் செயல்படுத்தணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த போர்க்களத்துல எல்லாருமே பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய எல்லாருமே அங்க பகவானுக்கு உறுதுணையாக அவங்க செயல்பட ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய புலன்களை சரியான செயலில் ஈடுபடுத்தி இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் கௌரவர்களுடைய படை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அந்த படையில இருக்கக்கூடிய நபர்களுடைய புலன்கள் எல்லாமே பகவானுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்பட போகுது. அப்ப அது எப்படி வந்து வெற்றி கிடைக்கும்? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆரம்பத்திலேயே வந்து
அது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். பகவானுடைய விருப்பத்துக்கு எதிராக நம்ம பிரயாணம் செய்யும்போது அது வெற்றி பெறாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பகவான் எந்த திசையை நோக்கி பிரயாணம் பண்றாரோ, பகவான் எந்த நோக்கத்திற்காக இந்த சிருஷ்டியை படைத்தாரோ, சிருஷ்டியை ஏற்படுத்தினாரோ, அப்ப அந்த நோக்கத்துக்கு உதவி செய்யும் விதத்தில் தான் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கணும். நம்முடைய புலன்கள் அதற்கு தகுந்த மாதிரி தான் செயல்படணும் அப்படின்னு தான் நமக்கு அதை குடுத்திருக்காங்க. ஏன்னா மனித வர்க்கத்துக்கு மட்டும்தான் இந்த 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பகவான் குடுத்திருக்காரு. ஸ்பெஷல் இது உடல் இது. ம். அதாவது ஒரு லக்ஸரி. ஆக்சுவல் லக்ஸரி. ஆனா அந்த லக்ஸரியான ஒரு விஷயத்த வந்து நாம வேற விதத்துல நம்ம உபயோகப்படுத்தி அதை ஒரு லக்ஸரியின் பௌதீக புலன் இன்பத்திற்கு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். அதை லக்ஸரின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா வந்து நம்முடைய அ இன்பங்களுக்கு இந்த மாரியான பௌதீக விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. பகவானுடைய கதைகளை கேட்பதன் மூலியமாகவும், பகவானுடைய நாமங்களை சொல்வதன் மூலியமாகவும் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப சில பேருக்கு கேட்கலாம். என்னன்னா, நான் வந்து எப்படி பகவானுடைய நாமத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறதா? பகவானுடைய கதைகளை பத்தியே கேட்டுட்டு இருக்கிறதா? அதனால எனக்கு இன்பம் கிடைக்குமா? அப்படின்னா, நமக்கு இன்பம் கிடைக்கணும். அவ்வளவுதானே நம்முடைய தேவை. நமக்கு வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம வேற ஒண்ணு தேடி போகணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. ஏன்னா, நம்ம தேடிட்டு இருக்கிற பொருள் நமக்கு எளிமையாக கிடைக்குது. ஆனா, நம்ம என்ன பண்றோம், அந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாதனால, அதுல கிடைக்காதுன்னு அதை பத்தி உணராமலேயே நம்ம நிராகரிச்சிடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஒரு பல காலமா ஒருத்தர் வந்து ஒரு கொடுமையான ஒரு நோய்வாய்ப்பட்டு அவரு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து, "இந்தாங்க இது ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு. நீங்க ரொம்ப காலமா வந்து சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த மருந்த சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும்." அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நோயாளி என்ன செய்யணும்? சரி இத்தன காலம் சரியாகல, இதுலயாவது சரியாகுதுன்னு பார்ப்போமே! அப்படின்னு சொல்லி அது மருந்த ஆர்வத்தோட எடுத்து சாப்பிட பார்க்கணும். அதை விட்டுட்டு, போங்க இத்தன காலம் எனக்கு சரியாகல, இனி எங்க போய் சரியா போப்போது? அப்படின்னு அவர் நினைச்சுட்டாரு அப்படின்னா, அவர் அந்த வாய்ப்பை கரெக்ட்டா பயன்படுத்திக்கல. அப்ப இதுல அறியாமையால இழந்தாலும் சரி, விரக்தியினால இழந்தாலும் சரி, இல்ல அதுல நம்பிக்கை இல்லாத மாரி இழந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பகவத் விஷயங்கள்ல நமக்கு ஆர்வம் இல்ல அப்படின்னா, நம்முடைய நம்ம அது வாழ்க்கையே மிகப்பெரிய இழப்பு தான் அப்படிங்கிறது தான். அ நாம் இந்த ஜென்மத்தையே இழந்துடுறோம். டோட்டலா அப்படியே இழந்துடுறோம். ஏன்னா, மீண்டும் இதே மாரி நம்முடைய செயல்பாடுகளுக்கு நம்ம தொடங்கணும் அப்படின்னா, இதே மனித உருவம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுல எந்த கேரண்டியுமே இல்லை. அப்போ நாம அதாவது நெறைய பேர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில எனக்கு என்னுடைய குடும்ப அங்கத்தினர் எல்லாருமே நாங்க ஒத்துமையா இருக்கிறோங்க. ம். எல்லாரும் அடுத்த ஜென்மத்தில் நாங்க பிறந்தா நாங்க இப்படியே தான் எல்லாரும் நாங்க ஒத்துமையா இருக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம். இது ஆக்சுவலா வந்து அது ஒரு தேவையில்லாத விருப்பம். ஆனா அப்படி நெனச்சாலும் கூட, அதுக்கு பக்தி ஒண்ணுதான் அது கரெக்ட்டா அதை நம்ம அடைவதற்கான ஒரே வழிமுறை. எல்லாரும் ஒரு இடத்துல இருப்போம் அப்படின்னாலும், அந்த எல்லாரும் ஒரு இடம் போகக்கூடியது அப்படிங்கிறது வந்து, பக்தி மூலியமாக பகவானுடைய இல்லத்துக்கு, வைகுண்ட லோகங்களுக்கு, அங்க போறது மட்டும் தான் எல்லாரையுமே நல்ல ஆத்மாக்களை எல்லாத்தையுமே ஓரிடத்துல நம்ம அ சந்திக்க வைக்கும். ஆக்சுவலா அங்க போயாச்சுன்னா, அ நம்மை பத்தி எந்த விதமான அடையாளங்களையும் நம்ம எல்லாம் மறந்திருப்போம். இங்க இருக்கும்போது தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிறவியிலுமே ஒவ்வொரு விதமான அடையாளத்தையும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அங்க போயாச்சு அப்படின்னா, அந்த அடையாளங்கள் எல்லாமே மறந்துருது. ஏன்னா அங்க வந்து நாம் இப்ப எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பௌதீக உடல் அப்படிங்கிற விஷயமே அங்க இல்ல. ம். பௌதீக உடல் இல்லை. அதன் மூலியமா வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எதுவுமே இல்லை. சொல்லுவாங்க இல்லைங்களா? பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு. இந்த 4 விஷயங்கள் தான் ஒரு எல்லா ஜீவராசிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த 4 விஷயங்கள். அப்படிங்கிறப்போ, அந்த 4 விஷயங்கள் மொத்தமே வந்து நம்ம அங்க விட்டுர்றோம். நம்ம அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்க போறோம். நாம் இந்த பௌதீக உடலை இங்க விட்டதுமே, அதாவது நான் சொல்றது பக்தர்களுக்கு. பக்தர்களா இருந்தா, இந்த பௌதீக உடலை விட்டதுக்கு பின்னாடி, அவங்க நேரா அந்த ஆத்மா எங்க போறாங்க? பூலோக விருந்தாவனம் போறாங்க. அப்ப அங்க போகும்போது, அங்க அவங்களுக்கான ஒரு உடல் கிடைக்கப்படுது. அது வந்து ஆன்மீகமானது. அ எப்படி பகவானுடைய ஒரு உடல் முழுவதும் ஆன்மீகமானதோ,
அதே மாதிரி நமக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு உடல் கிடைக்கும். ஆக்சுவலா நாம ஏற்றிருக்கக்கூடிய இந்த உடல் வந்து ஆன்மீகமானது அல்ல, பௌதீகமானது. 2 மிக்சிங். ஆத்மா வந்து ஆன்மீகமானது. ஆனா இந்த பௌதீக உடல் அது ஜடம். அது உணர்ச்சி இல்லாதது. இந்த உயிர் அப்படிங்கிற இந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனால, அது வந்து உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவுதான். மத்தபடி அது அந்த ஆத்மா எந்த ஒரு பொருளுக்குள்ள போனாலும் அதுக்கு உணர்ச்சி வந்துரும். உணர்வு வந்துரும். உணர்வு இருக்கிற நிலையில தான் நம்ம ஆத்மா உள்ள இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். உணர்வில்லாத எல்லாமே ஜடம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு நோய் ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா, அது அப்படியே நினைவு இழந்து அப்படியே அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. கோமா ஸ்டேஜ்ன்னா சுய நினைவை இழந்த நிலை அப்படிங்கிறது. அந்த சுய நினைவை வந்து இழந்தாச்சு அப்படின்னா, அவங்க வந்து அது ஜடம்தான். ஏன்னா நினைவு நாம் நினைச்சுக்கலாம். இனி டாக்டர் நீ சொல்லலையே, இனி வந்து உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உயிர் இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது உணர்வுகள் எல்லாமே அது வாபஸ் வாங்கிக்குது. அப்ப அதனால அது வந்து உயிரற்ற உடல் தான். வெளிப்பார்வைக்கு அந்த மாரி தெரியுது. ம். மீண்டும் அது வர்றது அப்படிங்கிறது அந்த உயிரா பார்த்து, அந்த ஆத்மாவா பார்த்து தன்னுடைய உணர்வுகளை மீண்டும் சப்ளை பண்ணா மட்டும் தான், அது வந்து அந்த உடல் இயங்க ஆரம்பிக்கும். இல்லாட்டி டாக்டர்களுடைய ஒரு திறமையாலோ, வேற எந்த ஒரு விஷயத்தாலுமே அதை வந்து மீண்டும் செயல்படுத்த முடியாது. ஏன்னா, இது வந்து நம்முடைய பௌதீக திறமைகளுக்கோ, பௌதீக விஞ்ஞானங்களுக்கோ, மருத்துவத்திற்கோ அப்பாற்பட்டது. ஏன்னா, அஜாமிளன் கதையில எல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். அஜாமிளன் கதையில அஜாமிளனை வந்து அவனை கூட்டிட்டு போறதுக்காக யமதூதர்கள் வர்றாங்க. இந்த பாசக்கயித்த மேல போடுறாங்க. ஆனா, அந்த பாசக்கயிற்றை யாரு எடுக்குறாங்க? விஷ்ணு தூதர்கள் எடுத்துடுறாங்க. யாருமே ஒரு தடவ வந்து யமதூதர்கள் பாசக்கயித்த போட்டாச்சு அப்படின்னா, அதை டச் பண்றதுக்கு யாருக்குமே ரைட் இல்ல. யார் பக்கம் நெருங்கவே முடியாது. அது வந்து ஒரு அதிகார அமைப்பு. தனி ஒரு சக்தி உள்ள ஒரு அ இடம்னு சொல்லலாம். ஆனா, இங்க விஷ்ணு தூதர்கள் வந்து அந்த பாசக்கயித்த எடுத்துட்டு அஜாமிளனை காப்பாத்துனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த சூட்சுமமான அந்த உடல், அது வந்து பகவான் குடுத்தது. பகவானுக்கு சொந்தமானது, ஆன்மீகமானது. அந்த ஆன்மீகமான பொருள், ஆன்மீகமான உடலுக்குள்ள இருந்தது அப்படின்னா, அப்ப வந்து அது கரெக்ட்டா மேட்சிங் ஆகுதுன்னு அர்த்தம். அ தண்ணிக்குள்ள மீன் இருந்ததுன்னா, அது கரெக்ட்டான இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதே மீன் வந்து தரையில இருந்தது அப்படின்னா, அது வந்து துடிச்சு போயிரும். அது வந்து அதுக்கு தன்னுடைய இருப்பு வந்து பெரிய துன்பத்தை கொடுக்கும். இல்லைங்களா? அதே மாரி தான் நாம வந்து நம்முடைய ஆன்மீகமான ஒரு உடலை நம்ம முந்தி வச்சுட்டு இருந்த ஆன்மீகமான உடலை நம்ம மீண்டும் எடுக்கும்போது என்ன ஆகும்? நம்ம தண்ணிக்குள்ள மீன் இருக்கிற மாரி நமக்கு வந்து அந்த ஆனந்தமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். இப்ப வந்து நமக்கு நேர் எதிராக அந்த தரையில இருக்கக்கூடிய மீன் மாரி, நாம வந்து ஒரு பொருத்தமில்லாத ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம். பொருத்தமில்லாத இடம் அப்டின்னா என்னது? இந்த நம்ம வாழக்கூடிய இந்த பௌதீக உலகம், நாம குடியிருக்கக்கூடிய இந்த வாடகை வீடான பௌதீக உடல், இது எல்லாமே வந்து பொருத்தமில்லாத இடம். அந்த பொருத்தமில்லாத இடத்த எப்படியோ நம்ம மாட்டிக்கிட்டோம். அதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படி மாட்டுனோம்? நமக்கே தெரியாது. நம்ம என்னென்ன காரியங்கள் செஞ்சோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன விருப்பப்பட்டோமோ, அதுக்கு தகுந்த உடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இது வந்து நம்ம மேல திணிக்கப்படல. அ நம்முடைய விருப்பத்தின் பேர்ல தான் அது கிடைச்சிருக்கு. நம்ம இந்த மாரி உடல் வேணும் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலா வந்து ஆச்சாரிகள் என்ன விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய நபரா இருந்தாங்க அப்படின்னா, இந்த மனித உடல்ல வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. மனித உடலுக்கான ஒரு தர்மம். அது வந்து மாமிசம் தொடக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஏன்னா, இன்னொரு உயிரை கொன்னு அதை சாப்பிடுறது அப்படிங்கிறது விலங்குகள் செய்யக்கூடிய காரியம். அப்ப மனிதனுக்கு வந்து அது விதிக்கப்படவில்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மனித உடல்ல அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு உடலை வச்சுட்டு நீ தாழ்ந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம். அப்படி உனக்கு அதன் மேல வந்து ஒரு ஆசை இனியும் இருக்கு அப்படின்னா, ஏன்னா எல்லா சாஸ்திரங்களும் அது எல்லாம் சொல்லியிருக்கு. அதை வேண்டாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் பேருக்கு என்ன ஆகுது? அதை விட முடியல. அப்போ விட முடியலங்கிறவங்களுக்கு வந்து பகவான் என்ன பண்றாரு? பரவால்ல. நீ அந்த ஆசைய விட முடியல பரவால்ல. ஆனா இந்த உடல வச்சுட்டு நீ அந்த காரியத்த செய்யாத. இது வந்து வேற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நான் குடுத்திருக்கிறேன். அதனால நீ வந்து அதைய வந்து உன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு
வேற ஒரு உடல் நான் தர்றேன், அதை நீ எடுத்துக்கோ, அதுல என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த உடல் எது? ஒரு மிருகத்தினுடைய உடல். மிருகத்தினுடைய உடல் மூலியமா அப்ப அவங்க என்ன நாம் பார்க்கிறோம் சில இடங்கள்ல ஒரு நாய் படாத பாடு ஓடும். அதெல்லாம் என்னது? இந்த ஆசைப்பட்டுதான் ஏதோ சாதாரண ஜீவன் தான். அது முந்தி மனிதனா வாழ்ந்திருக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு மிருகமா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஆசாபாசத்தின் பேர்ல ஆனா மிருகங்கள் எல்லாமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, அதனுடைய பரிணாம இதுல அவங்க ஒவ்வொரு ஜென்மத்திலுமே அவங்க வேற உடலுக்கு மாற்றம் அடைஞ்சிருவாங்க. ஆனா இந்த அதுக்கு கர்மாவெல்லாம் இல்ல. மனித உடல்ல மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்குமே அதுக்கு தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய சட்டங்கள் இருக்கு. சாஸ்திரங்கள்ங்கிறது சட்டங்கள். அதை நாம் புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது ஏதோ பொழுதுபோக்குக்காக எழுதி வச்சிருக்காங்க. அது நம்ம படிச்சாலும் சரி, படிக்கலினாலும் சரி அப்படிங்கிறதல்ல. சாஸ்திரங்கள் எல்லாமே நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கறதுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சட்டங்கள். அப்ப அப்படிப்பட்ட சட்டங்கள் என்ன சொல்லுது? இந்த மாதிரி ஒரு உன்னுடைய புலன்களுடைய திருப்திக்காக மட்டுமே நீ செயல்படக்கூடாது. அது பகவானுடைய திருப்திக்காக மட்டும்தான் நம்ம செயல்படணும். ஆத்மேந்திரிய பிரீத்தி அப்படிங்கிறது தவறு. கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதுக்காக மட்டும்தான் நம்ம செயல்படணும். அதுக்காகத்தான் நமக்கு இந்த புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி செய்யணும். அப்போ இங்க ரிஷிகேஷங்கிறதோ கோவிந்தாங்கிறதோ இந்த புலன்களுக்கு நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியவர். இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, கோ சுவாமிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோஸ்வாமி, கோன்னா புலன்கள். கோஸ்வாமி அப்படின்னு என்னது? இந்த பகவான் கொடுத்த புலன்களை அவருடைய சேவையில ஈடுபடுத்தி அந்த புலன்களை வென்றவர் அப்படின்னு அர்த்தம். அதை ஜெயிச்சவர்னு அர்த்தம். அதனால அவருக்கு கோஸ்வாமி அப்படின்னு, இந்த புலன்களுக்கு எஜமானர். நம்ம முதல்ல இந்த எஜமானர் யாருன்னு பார்த்தா ரிஷிகேஷர், கிருஷ்ணா தான் அதுக்கு எஜமானர் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னொரு விதத்துல நம்ம இந்த ஜீவாத்மாவுமே அந்த புலன்களுக்கு எஜமானர் ஆகலாம். எப்போ? அந்த புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா எஜமானர் ஆகலாம். அப்போ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரல அப்படின்னா அந்த புலன்களுக்கு சேவகனாக நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா என்னது சேவகன் அப்படின்னா? அந்த புலன்களுக்கு சேவகன் அப்படின்னா எப்படி? கோ கோ சுவாமி அப்படின்னா எஜமானனும், அந்த அதுக்கு நேர் எதிரானது கோ தாசன். கோ தாசன் அப்படின்னா சேவகன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த புலன்களுக்கு விசுவாசம் மிக்க சேவகனாக இருக்கிறது அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தம். அப்ப என்னன்னா அந்த புலன்களுடைய சேவையில நம்ம ஈடுபட்டுட்டு இருந்தாலும் அந்த புலன்கள் எங்க வேணாலும் கொண்டுட்டு போய் நம்ம தள்ளிடலாம். அதுக்கு இதெல்லாம் தெரியாது. என்னது தெரியாது? இப்ப அது எடுத்திருக்கக்கூடிய அந்த உடல் மூலியமா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்குது அந்த ஆத்மா. அந்த சூட்சும புலன்கள் மூலியமாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்குது. ஆனா புத்தி கரெக்டா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுது அப்படின்னா அது இப்ப தற்காலிகமான ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து அது காப்பாற்றப்பட்டு மீண்டும் நிரந்தரமான ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைக்குது. அப்ப இந்த புலன்களை நாம சரியான திசையில, அதாவது எப்படி இப்ப ஒரு உதாரணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புலன்கள் ஒரு குதிரைகள் மாதிரி, குதிரை வண்டியில ரதம் இருக்கு இல்லைங்களா? ரதத்துல பூட்டப்பட்ட அந்த குதிரைகள் நம்முடைய உடல் அப்படிங்கிற ரதத்துல பூட்டப்பட்ட குதிரைகள் மாதிரிதான் நம்முடைய புலன்கள். அப்ப அதுல பிரயாணியா இருக்கிறது யாரு? ஆத்மா. நாம இந்த ரதம், உடலுங்கிற ரதத்துல நம்ம டிராவலிங்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். குதிரைகளாரு நம்முடைய ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் மனசோட சேர்த்தி 6 புலன்கள். இந்த 6 புலன்களுமே அந்த கடிவாள கயிறு நம்ம கையில இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அது அதனுடைய போக்குல காத்து வேகத்துல, மின்னல் வேகத்துல போயிடும். அப்ப அது போற வழியில அது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? குழி, மேடு எல்லாமே இருக்கும், பள்ளம் எல்லாம் இருக்கும். அப்போ போற போக்குல இங்க ஒரு பக்கம் அது ஒண்ணு அதுக்கு பெருசா ஒண்ணும் ஆகாது. ஆனா இந்த இந்த ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பிரயாணி இருக்காரு இல்லையா, ஆத்மாங்கிற பிரயாணி, அவர் டேமேஜ் ஆயிடுவார். அவரை தூக்கி வீசிடும் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரிதான் நம்ம இந்த புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் இந்த வாழ்க்கை பயணத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். நாம புலன்களை கட்டுப்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா நாம் இந்த வாழ்க்கையில தோற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி இங்க ஒரு சங்கொலிகள், இவ்வளவு அற்புதமான சங்கொலிகள்
துரியோதன கூட்டத்தை வந்து அவங்களுடைய இதயத்தை சுக்குநூறு ஆக்குதோ, அந்த அளவுக்கு ஒரு அதிர்வலைகளை பயத்தை ஏற்படுத்துதோ, அப்ப அதுலயே வந்து அவங்களுக்கு நாம தோத்து போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ண சிந்தனைகள் வந்துருது. அதே மாதிரிதான் நாம வந்து நம்முடைய புலன்களை நம்ம கட்டுப்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நாம வந்து கோதாசனா இருக்கிறோமா, கோ சுவாமியா இருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து நாம தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா யார் ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமங்களை, கலியுகத்தினுடைய தர்மமான பகவானுடைய நாமங்களை நிரந்தரமாக தினமும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம உச்சரிச்சு ஜெபம் பண்ணி அதை ஒரு பிராக்டிஸா பண்ணிட்டு வர்றோமோ, அவங்களுடைய புலன்கள் தானாகவே அது கூலாயிரும். அதுக்கு வந்து தனியா ஒரு கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பிரபுபாத் சொல்லுவார் என்னது, பல் பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி ஆயிரும் அது. பல்லு பிடுங்கின பாம்பு வந்து என்ன பண்ணும்? அது ஒண்ணும் பண்ணாது. அது வேணா சத்தம் போடும் புசு புசுன்னு, அவ்வளவுதான். ஆனா அதனால நமக்கு துன்பம் வராது, மரணம் வராது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பல்லு இல்லாத பாம்பை நம்ம ஈஸியா பயம் இல்லாம பிடிக்கலாம். ஆனா பல்லு இருக்கிற பாம்பா இருந்ததுன்னா நம்ம பக்கம் போகவே பயப்படுவோம். அதே மாதிரிதான் நாம் இந்த புலன்களை வந்து நம்ம ரிஷிகேஸ்வரான அந்த பகவான் கிருஷ்ணனுடைய சேவையில் நம்ம ஈடுபடுத்தணும். அப்ப ஈடுபடுத்தும் போது அந்த ரிஷிகேஸ்வரே வந்து நம்முடைய புலன்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறார். அப்ப புலன்களுக்கு இன்பம் வேணும் அப்படின்னா நாம் வெளியே எங்கேயும் போய் தேட வேணுங்கிறது இல்ல. நம்ம வீட்டுல இருந்துட்டே ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருந்தா போதும், ஹரிக்கதை கேட்டுட்டு இருந்தாலே போதும், நமக்கு செலவில்லாம ஆனந்தம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அதனால்தான் வந்து பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம், எல்லா வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இப்ப இந்த ஸ்லோகத்துல இந்த சங்குகள் மூலியமாக அவங்களுடைய வெற்றி உறுதி அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி பகவத்கீதையினுடைய கடைசி ஸ்லோகத்துல அதே மாதிரிதான் சொல்றாங்க. என்னது, எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கெல்லாம் உன்னத வில்லாளியான அர்ஜுனன் இருக்கிறாரோ, அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்றார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்திர ஸ்ரீ விஜயோபூதிர் துருவாநிதிர் மதிர்மம அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது என்னன்னா, எந்த நிலையில பார்த்தாலும் கூட நம்ம பகவான் இருக்கக்கூடிய இடத்தை நம்மை சுற்றி பகவானுடைய இருப்பை நம்ம நிச்சயப்படுத்திக்கணும். அப்ப அதுக்காக பகவானுக்கு ஒரு போன் போட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம உட்கார வச்சுக்க முடியாது. அப்ப பகவானை கூப்பிடுவதற்கான முறைதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமத்தை நம்ம தொடர்ச்சியாக சொல்றதன் மூலியமாக நம்ம வந்து பகவானை நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பகவானுடைய நாமத்தை சொல்றது, பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யறது, அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த க்ஷணமே வந்து பகவானை வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள கட்டி போட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்முடைய இருதயத்துக்குள்ள கட்டி போடுறது பகவானுக்கு வந்து அது பெரிய ஒரு இருட்டுற மாதிரியும் கூட இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவ்வளவு அழுக்குகளவே வச்சுட்டு இருக்கிறோம். இவரு வில்வமங்கல தாகூர் அவர் வந்து ஒரு இதுல சொல்லுவாரு என்னன்னா, இந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை அவன் கோபியர்களுடைய ஆடைகளை திருடுறான், எல்லாருடைய மனசுங்களை திருடுறான். இந்த திருடனை வந்து திருடனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இதய சிறைக்குள்ளன்னு அவனை பூட்டி போட்டு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னன்னா, அந்த இதய சிறை அப்படிங்கிறது அது ஒரு மனிதனுடைய இதய சிறை எப்படி இருக்குமா, பல களங்கங்கள் நிறைஞ்சிருக்குமா. கஸ்மாலம் சொல்றோம் இல்லைங்களா, கஸ்மாலம்னா அழுக்கு. இன்னைக்கு அந்த கஸ்மலம் கஸ்மலம் அது வந்து கஸ்மாலம்னு இன்னைக்கு ஆயிருச்சு. அப்போ அந்த அழுக்குகள் எல்லாம் இல்லாம அது இருந்ததுன்னா தூய்மையான இடத்துல பகவான் இருக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஆனா நம்முடைய இருதயம் வந்து பல அமங்கலமான விஷயங்களை, எண்ண பதிவுகளை எல்லாம் கொண்டுட்டு இருக்கிறதுனால அது வந்து அதுக்குள்ள கிருஷ்ணா இருந்தாருன்னா அது அவருக்கு தண்டனை தானாமா. அதனால என்னுடைய இதய சிறைக்குள்ள நான் பூட்டி வச்சிடுறேன், அங்க வந்து அவன் துன்பப்படட்டும், என்னுடைய இருதயம் அவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, வில்வமங்கல தாகூர் சொல்றார். அப்ப நம்முடைய இருதயங்கள் எல்லாம் எந்த மாதிரி இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அப்போ நம்ம அந்த இருதயத்தை பகவானுடைய இருப்பை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, அவர் வந்து நம்முடைய இதய சிம்மாசனத்துல உட்காரணும் அப்படின்னா, அந்த சிம்மாசனத்தை நம்ம வந்து சரியா தயார்படுத்தி வைக்கணும். ம். கண்ட பக்கம் எல்லா பக்கம் வந்து பகவான் உட்காருவாரா? அவர் உட்கார்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்தை தயார்படுத்தி வச்சா மட்டும்தான் பகவான் வந்து உள்ள வருவாரு. அப்ப அதனால தான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க. ஹரே கிருஷ்ணா அதாவது இதுல எந்த திசையில நாம் பிரயாணம் பண்ணாலும் சரி, படிக்கிறதா, கேட்கிறதா, எதை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, சுத்தி மத்தி எங்க வந்து நிக்கும்? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லுங்க. ஹரிநாமத்தை சொல்லுங்க. பிரபுபாதர் அச்சன் சொல்றாரு, ஹரிகதை கேளுங்க, ஹரிநாமத்தை சொல்லுங்க. ஏன்னா வேற மருந்து இல்ல, வேற மருந்து இல்ல, வேற மருந்து இல்லை. அப்படின்ட்டே சொல்லிட்டாங்க. அதனால நாம் இதைய செஞ்சே தீரணும். வேற இதுக்கு தேடி நம்ம எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப அந்த மாதிரி நாம் ஏதோ சுலபமாக வேற ஏதோ சிலதுல எல்லாம் கிடைச்சிரும், வேற வழிமுறைகளை நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் நம்ம பண்றோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு வீண் கால விரயம். வேற எந்த இதுலயுமே அப்படி பகவானை அடைய முடியாது. எனக்கு கிருஷ்ணாவே அதுக்கு கேரண்டியா அதை சொல்லிட்டாரு இல்லையா? பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்தி தத்ததக. பக்தியின் மூலியமாக மட்டுமே இது வந்து என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லியிருக்கப்போ, வேற எந்த விதமான வழிமுறைகள்லையுமே நம்ம பகவானை அடைய முடியாது. அப்போ இங்க அந்த மாதிரி எல்லா புலன்களையுமே வந்து பகவான் வந்து அவருடைய நாமத்தை சொல்றதன் மூலியமாக நமக்கு சரி பண்ணி கொடுக்கிறார், தூய்மைப்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்குகள் எதுவுமே நடக்காதனாலதான் என்ன ஆகுது, அந்த மந்திரங்கள் வாயில சொல்லாததுனால என்ன ஆகுது, சின்ன வயசுல இருந்தே அந்த பரிச்சயங்களே இல்லாதனால பின்னாடி அவங்க பெரிய போக்கிரிகளா மாறிடுறாங்க. பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு அவங்களை நம்ம பழக்கப்படுத்தல. நம்ம பழக்கப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதியான பக்தனா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம அந்த விஷயங்களை எளிமையான விஷயங்கள் தானே, இதை சொல்லி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுது, அவன் வந்து ஊருக்கும் பிரச்சனையா இருப்பான், வீட்டுக்கும் பிரச்சனையா இருப்பான், நாட்டுக்கும் பிரச்சனையா இருப்பான். நாம வந்து அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகள் ஒரு கெட்ட பெயர் எடுக்கிறதுக்கு நாமளே காரணமா ஆயிடுறோம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த இந்த ரிஷிகேசருக்கு வந்து இந்த ரிஷிகேஷருக்கு வந்து நம்முடைய புலன்களால நாம நம்முடைய கைங்கரியத்தை நம்ம செய்யணும். கைங்கரியம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு ஏற்கனவே வாடகை வீடு மாதிரி நம்ம குடியிருந்துட்டு இருக்கிறோம். எப்ப வேணாலும் அந்த வாடகை வீடு நம்மை விட்டு போயிடலாம், வாடகை வீடு டேமேஜ் ஆயிடலாம், நாம வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்ப இருக்கிற வரைக்கும் நாம வந்து கரெக்டா அந்த வாடகை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நல்ல பிரஜை அப்படிங்கிறப்போ வேற ஒரு இடத்துலயும் போனா நல்ல வீடு கிடைக்கும், நமக்கு நிரந்தரமான வீடு கிடைக்கும். அதே சமயம் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை கரெக்டா நடத்திக்கல அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடிய மாட்டேங்குது இல்லைங்களா? அதே மாதிரிதான். ஆனா இங்க வந்து வாடகை அப்படிங்கிறது நம்ம காசோ பணமோ அல்ல. எந்த ஒரு புலன்களை பகவான் நமக்கு கொடுத்தாரோ அந்த புலன்களின் மூலியமாக பகவானுக்கு நம்ம திருப்பி நம்ம ஏதோ ஒரு சின்ன சேவையாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுதான். அதுலதான் அந்த பகவான் ஒரு சந்தோஷமாவாரு, மகிழ்ச்சியா இருப்பாரு. ஏன்னா ஆத்ம புஷ்பம் அப்படிங்கிற அந்த ஆத்ம புஷ்பத்தை பகவானுடைய திருவடிகள்ல நாம் வைக்கிறது மட்டும்தான் பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வேற எது எதெல்லாம் செய்யறோம், எதுன்னு அது எல்லாம் தப்பில்லை. எதுவுமே தவறில்லை. பகவானுக்காக நம்ம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அது எதுவுமே தவறில்லை. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஆனாலும் பகவான் வந்து அந்த தன்னுடைய ஒரு அதாவது என்ன சொல்றது, நமக்கு அந்த கொடுத்த அந்த புலன்கள் மூலியமாக பகவானுக்கே நம்ம திருப்பி அதை செய்யும்போது பகவான் ரொம்ப ஆனந்தப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்வு புனிதம் அடையுது. ஏன் நம்ம அந்த சேவையை செய்ய தயங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இனிமே வந்து நம்முடைய புலன்பத்தில் நம்ம என்ஜாய் பண்றதுக்காக நம்ம ஒரு தயார் நிலையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து ஆக்சுவலா நான் பணம் கொடுத்துட்றேன், நாம சொல்றதுக்கு பதில் நான் பணம் கொடுத்துறேன், இது எப்படி ஈக்குவல் ஆகும்? சில பேர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க, நீங்க ஹரிநாமத்தை நீங்க அது பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வேணுங்கிற பணங்கள்லாம் கொடுக்குறோம், அப்படின்னு ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க.
ஆக்சுவலா அது வந்து ஈடாகாது. அந்த பணம்ங்கிறது யாரு நம்ம கொண்டு வந்தோமா? அந்த பணம் அப்படிங்கிறது நாம இங்க கண்டுபிடிச்ச ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பேப்பர். அத அங்க கோலோகத்துக்கு கொண்டுட்டு போனா செல்லாது. அது வந்து இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு கவர்மெண்ட் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா, அது இங்கேயே செல்லாம போயிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ, நம்ம வந்து அந்த பணத்தினால நம்ம செய்றோம் அப்படிங்கிற பணம் குடுக்கலாம் தப்பில்ல. ஆனா, நம்மளுடைய உடலால, நம்முடைய புலன்களால பகவானுக்கு ஒரு சேவையை அந்த நம்முடைய அப்பா தானே! அப்பாவுக்கு ஒரு மகன், மகளோ செய்யக்கூடிய காரியத்தை வந்து அது எப்படி நம்ம வெட்கப்படுறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? எதுவுமே இல்ல. ஏன்னா, நாம அந்த அதுல முழுமையான ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு சேவகர்களாக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதார்த்தமான நிலை அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. "ஜீவேர சொரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ்." அ ஜீவாத்மாவினுடைய இயல்பான நிலைய நான் ஏற்கனவே சொன்ன மாரி, எப்படி ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ள இருந்தா தான் அதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ, அதே மாரி பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக நிலையிலேயே ஒரு ஜீவாத்மா இருந்தா மட்டும் தான், அந்த ஜீவாத்மாவுக்கு சந்தோஷம், மனநிறைவு, திருப்தி எல்லாமே கிடைக்குது. அதிலிருந்து விலகி வர வர என்ன ஆகுது? அவங்க இந்த பௌதீக உலக வாழ்க்கையில சிக்கிட்டு அவங்க ரொம்ப சின்னாபின்னம் ஆகுறாங்க. சில பேர் கேட்டாங்க. என்னன்னா, இந்த போர் நடந்துட்டு இருக்க இஸ்ரேல்ல பெரிய போர் நடக்குது. அப்ப அங்க நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்களே! அது எப்படி? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலா வந்து இது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞானம், பகவானுடைய விஞ்ஞானம் எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் கொல்லப்படணும்னே நிறைய ஆத்மாக்கள் ஒரு கர்மாவ செஞ்சிருப்பாங்க. ஒரு நிம்மதியான சாப்பாடு இருக்காது. நிம்மதியான தண்ணி குடிக்க முடியாது. எந்த நேரம் யார் வந்து குண்டு போடுறாங்களோ, எப்ப இறந்துருவோமோ, அப்படிங்கிற ஒரு பய உணர்வுலயே அங்க இருக்கணும். இங்கேயுமே நாம் பய உணர்வுல தான் இருக்கிறோம். அங்க ஒரு விதமான பயம், இங்க ஒரு விதமான பயம். பயம் இல்லாத இடமே இல்ல. ஏன்னா பௌதீக உலகத்துல பயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்மை அ எப்படி எந்நேரம் நம்மளை வந்து ஒரு குழப்பத்திலயும், கவலையிலயும் அ இருத்தி வச்சுட்டே இருக்கக்கூடியது. அந்த பயம் மட்டும் இல்லாட்டி நம்ம கவலையோ, குழப்பமோ நமக்கு வராது. அப்ப எந்த நேரம் என்ன நடந்துருமோ அப்படிங்கிற பயம், சந்தேக பயம் இதெல்லாம் இருந்துட்டே இருக்குமா. பயமயம். பக்தி மயமா இருந்தா அந்த பயமயம் எல்லாமே போயிரும். ம். நாம வந்து பக்தி மயமா இருக்கும்போது மட்டும் தான், நமக்கு அங்க எந்த விதத்திலும் ஒரு தைரியமா இந்த உலக வாழ்க்கையவே நம்ம எதிர்நோக்கி எதிர்கொள்ற அளவுக்கு நமக்கு தைரியத்தை பகவான் குடுத்துடுறாரு. ஆக்சுவலா வந்து பாருங்க, அ அங்க பிருந்தாவனத்தில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, பிருந்தாவனம், மாயப்பூர் அங்கெல்லாம் போய் பார்த்தா, அங்க பக்தர்கள் அவங்க எவ்வளவு எளிமையா இருக்காங்க. எங்கெங்கேயோ இருந்து வெளியூர்கள்ல இருந்து வந்து இருந்து அங்கேயே இது அ இனி எங்களுடைய கடைசி இருப்பிடம் இதுதான். அப்படிங்கிற மாரி நெறைய பக்தர்கள் அங்க தங்கி இருக்காங்க. அ ஆனா அவங்க வந்து ஏதோ ரொம்ப வசதியான சூழ்நிலையில வாழ்ந்தவங்களாம் கூட இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாமே அந்த வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு, எங்களுக்கு இனி வந்து இறைவனுடைய திருவடியை அடையணும் மட்டும் தான் எங்களுடைய நோக்கம். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் அங்க எந்தெந்த விதத்துல எல்லாம் பக்திகள் பண்றாங்க. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெறும் ஒரு கையில ஒரு பூஜா மாரி ஒரு தண்ணி பாத்திரம் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. அந்த நேரத்துக்கு ஏதாச்சும் கிடைக்கும். சாப்பிட்டுட்டு, அதிலேயே தண்ணியும் வாங்கி கழுவிட்டு தண்ணியும் வாங்கி குடிச்சுட்டு, அந்த வெறும் காலி பாத்திரத்த கையில வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம சாயந்திரத்துக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். காலையில 11 மணிக்கு நான் டீ சாப்பிடுறது வெறும் டீ எப்படி சாப்பிடுறது? அப்படிங்கிற ஏக்கமோ, கவலையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு 1 நேரமோ, 2 நேரமோ ஏதோ கிடைச்சா போதும். கிடைச்சத ஏத்துக்கிறாங்க. அதான் அந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாகவத்துல. மலைப்பாம்பு மாரி ஒரு பக்தன் இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னா எப்படி? மலைப்பாம்பு மாரி சாப்பிடணும்னு அர்த்தமா? அப்படி இல்ல. மலைப்பாம்பு இரையை தேடி எங்கேயும் போகாதாம். தன்னிடம் வரக்கூடிய ஏதோ ஒரு இரையை புடிச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே பேசாம படுத்துக்கும். அவ்வளவுதான். ம். அதே மாரி தான் நம்ம வந்து நமக்கு என்ன கிடைக்குதோ, நம்முடைய வாழ்க்கை திருப்திக்கு என்ன கிடைக்குதோ, அதைய நம்ம எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு, நாம நம்முடைய எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த காரியத்த பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அங்க அந்த வெறும் சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரன் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய பக்தி, அது நாம வந்து அதுக்கு கணக்கே போட முடியாது. அ சாதாரண ரிக்ஷாக்காரங்க தான். ரிக்ஷாக்காரங்க வந்து இடையில யாராச்சும் குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னா, இங்கெல்லாம் எப்படி பெல் அடிக்கிறோம். ஆனா அங்க ராதே ராதே, ராதே ராதே அப்படிம்பாங்க. அதாவது அந்த ஒரு இடத்திலேயும் கூட பகவானுடைய நாமத்தையோ, ஸ்ரீ ராதையினுடைய நாமத்தையோ சொல்லி, ஒரு பக்தியை வந்து அவங்க 24 மணி நேரம் அதை வந்து தொடர்ச்சியான ஒரு ஸ்மரணத்துல அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான். அப்ப அந்த மாரி நாம் வந்து
அந்த புலன்களுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அது எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த புலன்கள் வந்து தீனி கேட்டுட்டே இருக்கும். அப்போ நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டும் கூட அங்க போய் வந்து அந்த மாதிரியான இப்போ மாயாப்பூர், இங்க துவாரகா, அப்புறம் பிருந்தாவன், இந்த மாதிரி இடங்கள்ல போய் அவங்க வாழ்றாங்க அப்படின்னா எந்த இதுவுமே இல்லாம ஒரே ஒரு துண்டு வேட்டி மட்டும்தான் இடுப்புல இருக்கும், அவ்வளவுதான். ஜெபமாலை, இந்த கமண்டலத்துல தண்ணி, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான வாழ்க்கையை பார்க்குறோம்னா நம்மளா இருந்தா அதுக்கு எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு வந்து நான் எப்படி மலைப்பாம்புங்கிற உதாரணத்தை சொன்னமோ அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா நம்முடைய துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு அதுல ஒரு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராஜாளி பறவைன்னு சொல்லுவோம். பறவைகள் வந்து மாம்சத்துக்காக ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கும். அப்போ ஒரு பறவைக்கு ஒரு துண்டு மாம்சம் கிடைக்குது. இந்த ஒரு துண்டு ஒரு பறவைக்கு தான் கிடைக்குது. ஆனா சுத்தி ஒரு 10, 20 பறவைகள் இருக்குது. அதுகெல்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு துண்டு இரையை அந்த பறவைகிட்ட இருந்து புடுங்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அது நேரா போய் அந்த ஒரு பறவையை எல்லா பறவைகளும் சேர்ந்து அட்டாக் பண்ணுது. அப்போ அது ஒரு கட்டத்துல அதனால சமாளிக்கவே முடியல. ஏன்னா எல்லாம் சேர்ந்து கொத்தும்போது அந்த ஒரு பறவை என்ன பண்ணும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அது சிந்திக்குது. என்ன சிந்திக்குது, எதுக்காக இத்தனை பறவைகள் என்னை சேர்ந்து இது பண்றாங்க அப்படின்னா நான் வாயில கவ்விட்டு இருக்கிற மாம்ச துண்டுக்காக தான் அது எல்லாமே வந்து என்னை துரத்துது. அப்போ அந்த வாயில அந்த பறவையினுடைய வாயில எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து ஒரு மாமிச துண்டை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த மாமிச துண்டை கவ்விட்டு இருக்குது. அதுக்காக இந்த மற்ற பறவைகள் எல்லாமே இதை அதாவது கொத்தி 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 ரணமாகி அது எந்த நேரத்திலும் இறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு வந்துச்சு. அப்ப திடீர்னு அதுக்கு ஒரு யோசனை வருது. சரி, இந்த மாமிச துண்டுக்காகத்தானே அந்த பறவைகள் எல்லாம் என்னை கொல்ல வருது. ஆனா இந்த மாமிச துண்டை வெளியே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமிச துண்டை கீழே போட்ட உடனே என்ன ஆகுது, அந்த துண்டு எங்க விழுகுதோ அதை நோக்கி எல்லா பறவைகளும் போயிருது. அதுல ஒரு பறவை பிடிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த பறவையை மத்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து கொத்த ஆரம்பிக்குது. இதுதான் உலக வாழ்க்கையினுடைய நிஜம். நாம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த எப்படி ஒரு பறவை ஒரு மாமிச துண்டுக்காக அலைஞ்சு மத்த பறவைகளால கொத்தப்பட்டதோ அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்முடைய கர்ம வினைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதால நம்ம அலைக்கழிக்கப்படுறோம், துன்பப்படுறோம். அப்ப நம்ம நம்முடைய புலன்களுக்கான தேடுதலை நம்ம தேடிட்டே இருக்கிறதுக்கு அந்த அந்த வாழ்க்கையை நம்ம நிறுத்த பழகிக்கணும். அப்போ இது என்னன்னா ஒவ்வொரு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சன்னியாசி வாழ்க்கை மாதிரிதான். அதுக்காக எல்லாரும் நம்ம சன்னியாசி ஆகணும்னு சொல்ல வரல. சன்னியாசி ஆக முடியாது. நம்ம குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு யாரும் சன்னியாசி ஆக, ஆனா மன அளவுல நமக்கு ஒரு பக்குவம் இருக்கணும் அப்படிங்கிறதுதான். யாருமே இந்த கலியுகத்துல சன்னியாசி ஆகணும்னு சொல்லி யாரும் சொல்லல. சாஸ்திரங்களுமே வந்து அதை தடைதான் செஞ்சிருக்கு. கலியுகத்துல அந்த மாதிரி யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ மன அளவுக்கு ஒரு நம்ம ஜட பற்றுதலை வந்து விட்டுடலாம். அதை அந்த பற்றுதலை விடக்கூடிய அந்த ஒரு நிலையை நம்ம நமக்குள்ள வளர்த்திட்டே போகணும் அப்படிங்கிற. அப்ப அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும், பற்றின்மை அப்படிங்கிறது நமக்குள்ள வளர்ந்துட்டே போச்சு அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பயிற்சியும் கூட பண்ணலாம். நம்ம எப்படின்னா ஒரு எந்த பொருள் மேல் நமக்கு வந்து ஒரு ரொம்ப விட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆசை, ஆர்வம் இருக்கோ அந்த பொருளை வந்து இந்த 30 நாள்ல நான் வந்து ஏதோ ஒரு 10 நாள் தான் உபயோகப்படுத்துவேன், இல்ல ஒரு 5 நாள் தான் உபயோகப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாம்சம் சாப்பிட்றதையே வந்து பாருங்க, சாஸ்திரங்கள்ல என்ன பண்றாங்க, இது புரட்டாசி மாசம், அது புரட்டாசி மாசத்துல இது சாப்பிட வேண்டாம், கார்த்திகை மாசத்துல சாப்பிட வேண்டாம், மார்கழி மாசம் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க வந்து அதுக்கு ஒரு ஏற்பாட்டை செஞ்சு என்ன பண்றாங்க, நம்ம வந்து அந்த பாவகாரியங்கள் செய்யற நிலையிலிருந்து நம்மை தடுத்து வைக்கிறாங்க. அந்த 3 மாசமாவது பாவகாரியங்கள் செய்யாம இருக்கட்டும். அப்ப எப்படின்னா டோட்டலா 12 மாசம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பாவகாரியங்கள் அது குறைஞ்சு என்ன ஆகுது, 8 மாசமோ 7 மாசமோ அவங்க பாவகாரியங்கள் செஞ்சிருக்கு. ஆனா இது என்ன ஆகும், படிப்படியாக அவங்க அந்த முழுமையான ஒரு தூய்மை அடைந்த நிலைக்கு வரும்போது அவங்க முழுசா விட்டுருவாங்க. அப்ப இந்த மாதிரி இதுக்கு ஒரு இதுவும் கூட இருக்கு. அதாவது இருக்கிற சூழ்நிலையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு. ஒருத்தருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில எதுவுமே நல்லதையே செஞ்சது, எதுவுமே நல்ல பாவகாரியங்கள் தான் அதிகமா செஞ்சிருக்காரு.
அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு மழைக்காக ஒரு ஒதுங்கும்போது, மரத்தடியில ஒதுங்கும்போது, ரொம்ப பெருசா மழை வரவும் என்ன என்ன பண்றாரு, சரி மிருகங்கள் எல்லாம் வந்துட்டவன் மேல மரத்து மேல ஏறிக்கிறாரு. ஏறிட்டு இருந்தவரு, அது கீழ பார்க்கும்போது, அங்க ஒரு சின்ன பகவானுடைய கோயில் இருக்கு. ம். அப்ப உடனே என்ன பண்றாரு, சும்மா ஒரு சும்மா தானே இருந்திருக்கேன்னு வெளிய எங்கேயும் போக முடியாது, மழை நிக்கிற வரைக்கும். அந்த மரத்துல இருந்து பூவெல்லாம் பறிச்சு பறிச்சு சும்மா போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து அந்த பகவானுக்கு அந்த பூக்களை பறிச்சு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் செய்யல. அவர் வந்து ஏதோ டைம் பாஸ்க்காக அத செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா பகவான் வந்து அதை ஒரு கைங்கரியமாக ஏத்துக்கிட்டார். அ அப்போ இவர் வந்து இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு அங்க யமதர்மன்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது, இவரு செய்யாத பாவங்களே இல்ல, அத்தன பாவங்கள் செஞ்சிருக்காரு. இவர் வந்து நரகத்துக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் சொல்றாரு. அப்ப சித்திரகுப்தன் சொல்லிட்டு, ஆனா இவர் ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. அதுக்கு வேணா ஏதாச்சும் நம்ம சில நல்ல பலன்களை வேணா குடுக்கக்கூடிய ஒரு பரிசையும் ஏதாச்சும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன பார்க்கும்போது, பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கு பூ பறிச்சு போட்டிருக்காரு. ஆக்சுவலா இவர் பூ பறிச்சு போடல. அவர் பண்ணுனது என்னது? மழைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கறக்காக, அந்த மரத்துல இருந்து பூவெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்டு இருந்தாரு. ஆனா, அவங்க என்ன கணக்குல எடுத்துக்கிட்டாங்க அதைய? இவர் வந்து பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கு பூ பறிச்சு அர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துட்டாங்க. அப்போ இங்க வந்து ஆ இவங்க கேட்கறாங்க. இதுக்கு வந்து 2ம் இருக்கு. நல்ல பலன், புண்ணிய பலன்களும் இருக்கு, கெட்ட பலன்களும் இருக்கு. இப்ப எதைய ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கறாங்க. என்ன பலன்கள் அப்படின்னா, நரகத்துக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி வேணும்னா, நீ வந்து ஒரு நாள் வேணா இந்த சொர்க்கலோகத்தில் நீ இருந்துக்கலாம். அ சொர்க்கலோகத்தில் இருந்தீன்னா, நீ அங்க ஏதாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு, நீ நரகத்துக்கு போறனாலும் போலாம். இல்ல நரக வாழ்க்கையினுடைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு, அப்புறம் சொர்க்கத்துக்கு வர்றதுனாலும் வரலாம். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உனக்கு எந்த மாதிரி நீ செய்யணும்னு ஆசைப்படுற? அப்படிங்கும்போது, நரக வாழ்க்கை இன்னும் நீண்ட நாட்கள் நடக்கும். சரி இது ஃபர்ஸ்ட்டு என்ஜாய் பண்ணிட்டே போயிருவோம். அப்படின்னு சொல்லி, இந்த ஆள் வந்து, சரி நான் வந்து இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டங்களுக்கு, நந்த அ கானன தோட்டங்கள்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தோட்டங்களுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அங்க வந்து அழகான பெண்கள், பார்க்கறக்கு ரம்மியமான காட்சிகள், இது எல்லாமே அவர் என்ஜாய் பண்றாரு. ஆனா திடீர்னு அவருக்கு இது வருது. நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னவா இருந்தது? நான் வந்து ஏதோ இதுக்கு விக்கிரகத்துக்கு நான் வந்து பூ கட்டி போட்டேன்னு தானே சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு சின்ன சேவை செஞ்சதுக்கே எனக்கு வந்து இந்த ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நான் வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த பலன்களை, இங்க இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அடுத்து எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைச்சாலும் கிடைச்சிரலாம். அப்படின்ட்டு அவரு என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் எடுத்து பறிச்சு, கோவிந்தாய நம, கோவிந்தாய நம, கேசவாய நம, நாராயணாய நம அப்படின்னு சொல்லி அந்த பகவானுடைய நாமங்களை சொல்லி, 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 சொல்லி அந்த பூக்களை எல்லாம் மேல தூக்கி தூக்கி வீசுறாரு. ஏன்னா எங்க பகவான் இருக்காரு? எந்த திசையில வைகுண்டம் இருக்கு? எதுவுமே அங்க தெரியல. ஏன்னா அவர் தோட்டத்து நடுவில் இருக்காரு. ஆனா அவர் சொன்னது என்ன? பகவானுடைய நாமங்கள். அந்த பகவானுடைய நாமங்களை சொல்லி சொல்லி கோவிந்தாய நம, கேசவாய நம, நாராயணாய நம, மாதவாய நம, மதுசூதனாய நமன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்குமே, ஒவ்வொரு பகவானுடைய பெயருக்குமே, நாமத்துக்குமே ஒரு பூவை எடுத்து 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 வீசி அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டே இருந்தார். அப்ப அந்த நாள் முடிஞ்சு இவர் கொண்டுட்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப அங்க உடனே போனோனே அங்க என்ன ஆகுது? இவரு அடுத்து நரகத்துக்கு போகணும்னு நினைச்சுட்டு தான் வர்றாரு. ஆனா அங்க என்ன தீர்ப்பு சொல்லிடுறாங்க, "நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் முழுசுமே வந்து நீ பகவானுடைய நாமத்த சொல்லியிருக்கிற. அதனால உனக்கு நீ நரகத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீ வந்து பகவானுடைய லோகத்துக்கே வைகுண்ட லோகத்துக்கே போயிரலாம்." அப்படின்னு சொல்லி அங்க வந்து தீர்ப்பு குடுத்து அவர் வந்து வைகுண்ட லோகத்துக்கு போறாரு அப்படிங்கிறது தான் சரித்திரம். இதுல பார்த்தீங்கன்னா, அது எப்படி அவர் ஏதோ காலம்பூரா பாவம் செஞ்சுட்டு, இது ஒரு நாள் ஏதோ பூவுங்களை எல்லாம் எடுத்து பறிச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணாரு, நாமத்த சொன்னாரு, அப்படின்னா அது சரியாகுமா? அப்படின்னு நம்முடைய கணக்கு பிரகாரம் தான் அது சரியாகாதே ஒழிய, பகவானுடைய கணக்குப்படி அவர் அந்த ஒரு நாமத்த ஒரு நாளாவது சொன்னாரே அப்படிங்கிறது தான் பகவானுடைய இது. அதுதான் காரணமற்ற கருணை. பகவானுடைய கருணைக்கு வந்து காரணமே தேவையில்ல. தாய் வந்து நம்ம எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் மன்னிச்சுருவாங்க. அது தாய்க்கு மன்னிக்கக்கூடிய இயல்பு இருக்கு. அதே மாதிரிதான் பகவானுக்கும் நம்முடைய குறைகளை, குற்றங்களை மன்னிக்கக்கூடிய இயல்பு இருக்கு. ஆக்சுவல் நம்ம செய்யற குற்றங்களை எல்லாம் தண்டனை குடுக்கறதுன்னு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, பகவானுக்கு வந்து டைரியில எழுதி வைக்கவே முடியாது நம்ம செய்யக்கூடிய பாவ காரியங்கள.
டைரியே பத்தாம போயிடும். அப்ப நாம நித்தியமாக இதுல உழண்டுட்டே இருக்கணும். ஆனா பகவான் என்ன பண்றாரு, அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் கொடுத்து, அதுக்கான சாஸ்திரங்களையும் புராணங்களையும் கொடுத்து, அதை விளக்கி சொல்வதற்கான ஆச்சாரியர்களையும் குருமார்களையும் நமக்கு அனுப்பி வச்சு, அந்த தகவல்களை எல்லாம் நம்ம வீட்டில இருந்தபடியே நமக்கு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் பகவான் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப அந்த வாய்ப்பை நம்ம முழுசுமாக நம்ம பயன்படுத்தி, நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த உடல் கிடைக்கப்பெற்று நம்ம இதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுற விதத்தில் நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம முழுசாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இல்ல யாருக்காச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரணாமம் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு எப்பவும் போல கிளாஸ் அருமையா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது பிரபு. அதாவது கிருஷ்ணா நல்லா இருந்தது பிரபு. அதாவது ஒரு மாதாஜி கூட எங்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு நம்ம திருப்பதியில போய் ஹரிநாமமே சொல்ல, எதுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு இன்னைக்கு கரெக்டா அதுக்குண்டான விளக்கம் கொடுத்திருக்கீங்க பிரபு. அதாவது எதனால தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க சொல்லல, மத்த ஊர்ல இருக்கிறவங்க கோவிந்தா சொல்றாங்க அப்படின்னு எதனால பிரபு அந்த மாதிரி? அது இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் கம்மி. அது அப்படி இந்த மாதிரி தலைவர்கள் அப்படி நமக்கு வளர்த்தி விட்டாங்க. அங்க தவறான விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்லி, அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, பொய்ய பொருந்த சொன்னா நெஜம் நின்னுட்டு முழிக்கும் அப்படிம்பாங்க. பொய்ய பொருத்தமா நம்புற அளவுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நெஜம் அது அங்க எடுபடாது. அதே மாதிரிதான் நமக்கு ஆழ்வார்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பெரிய பொக்கிஷ வைஷ்ணவ இலக்கியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அது நடைமுறையில பார்க்கும்போது ஏதோ ரொம்ப சொற்பமான நபர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நபர்கள் மட்டும்தான், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்கள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது காரணம் இந்த ஒரு அரசியல்வாதிகள் காரணமா இருக்கலாம். இல்ல மேலும் கலியுகத்தினுடைய மக்களுக்கே பொதுவா இயல்பே இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி பாகவத்திலே சொல்லியிருக்கு. ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாதவங்களா இருப்பாங்க, விருப்பம் இல்லாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பாகவத்திலே சொல்லியிருக்கேன். கலியுகத்தினுடைய மக்களினுடைய நிலை மனப்பான்மை இப்படித்தான் இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால காரணங்கள். ஆனா பக்தியே இங்கதான் தோணுச்சுங்கிறதா சரித்திரத்துல எழுதியிருக்காங்க. திராவிட தேசத்துலதான் தோன்றுச்சு, தமிழ்நாட்டுலதான் தோன்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆழ்வார்கள் தமிழ்நாட்டுல தான் அவதரிச்சாரு. 12 ஆழ்வார்கள் செய்த காரியம் சின்ன காரியங்கள் அல்லவே. அந்த மாதிரி அது இங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் கம்மி. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்வத்தை மேலும் கம்மி பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நம்பாத அளவுக்கு. காரணம் இது இன்னொரு விதத்துல பார்க்கும்போது நாமளும் ஒரு காரணம். பிரபுபாதர் சொல்லுவார். பிரபுபாதர் அகிம்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாரு. அந்த அகிம்சைக்கு என்ன அர்த்தம்னா, ஹிம்சை அப்படின்னா ஒருத்தனை தொல்லைப்படுத்துறது, அகிம்சை அப்படின்னா தொல்லைப்படுத்தாம இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆதரவாக நம்ம செயல்படுறது ஆச்சுங்களா, துன்புறுத்தாம இருக்கிறதுன்னு பேரு. பக்தர்கள் எல்லாருமே அகிம்சாவாதிகளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரபுபாதா என்ன மாதிரி அர்த்தம் சொல்றாரு, இது கிருஷ்ணா சொல்றாரு, பக்தர்கள் எல்லாருமே அகிம்சைங்கிற குணம் இருக்கணும்னு. அப்ப பிரபுபாதர் சொல்லும்போது அந்த இம்சை அவங்க படுறதுக்கு காரணமே என்னன்னா பக்தி இல்லாதனால்தான். நாம பகவானை பத்தின விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த இம்சையிலிருந்து விடுபட்டுருவாங்க ஆச்சுங்களா. அப்ப அந்த துன்பங்கள் அவங்களுக்கு வராது. அப்ப அதே மாதிரிதான் ஒரு பக்தர் மத்தவங்களுக்கு இது சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவங்க அகிம்சாவாதிகள் அல்ல, அவங்க மத்தவங்களை இம்சை பண்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. ஒரு பக்தன் மத்தவங்களுக்கு இது சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவங்க இம்சை பண்றாங்கன்னு அர்த்தம். கண் முன்னாடி ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்கு மனசு நீ வரல, சாப்பாடு பசியோட துடிச்சிட்டு இருக்கான், ஆனா அந்த கையில நம்ம கையில பரிமாறுறதுக்கு சாப்பாடு இருக்கு, ஆனா பரிமாறுறதுக்கு மனசு இல்ல, கை வரமாட்டேங்குது அப்படிங்கறத யதார்த்தமான நிஜம் இல்லைங்களா. அந்த மாதிரி பக்தர்கள் எல்லாருமே நம்முடைய பக்தி பிராக்டிஸ் பண்றது மட்டுமல்ல, இதை நம்மை சார்ந்த எல்லாருக்குமே மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதா நம்ம சைத்தன்ய மகாபிரபு நமக்கு போதிச்ச தர்மம். பிரபுபாதர் அதுதான் மெயினா சொன்னார். இது ஆச்சார் பிரச்சார். ஆச்சார்னா நம்ம ஆச்சாரமாக இருக்கிறதுக்கு நம்ம பயிற்சிகளை பண்ணிக்கணும்.
அதையவே என்ன பண்றோமோ அதையே பிரச்சாரம் பண்ணணும். ஆச்சார் பிரச்சாரம் இந்த ரெண்டும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு பூலோக வாழ்க்கை கேரண்டி. என்ன பிரபா சொல்லியிருக்காரு, நான் சொல்ல, பிரபா சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரபு. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு பிரபு. அதே மாதிரி மாம்சம் சாப்பிடுறது அப்படின்னு பத்தி சொன்னீங்க. மாம்சம் இந்த மனித உடலுக்கு ஏத்ததல்ல, அந்த மனித உடலுக்கு கொடுத்ததல்ல. ஆனா உனக்கு ஆசை இருக்கா, ஒரு மிருகத்தோட உடம்பு நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்ட்டு. அது பாயிண்ட் நல்லா இருந்தது பிரபு. நிறைய பேர் பகிர்ந்து இருக்காங்க. என்னால அதாவது நாங்க சாப்பிடுறோம் என்ன பண்ணறது அப்படின்னு அவங்களுக்கு உண்டான பதில் மாதிரியும் இருந்தது பிரபு இது. தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்னு நம்ம எப்பவுமே நம்ம சொல்லுவோம், அன்பா ஒரு குடும்பம் இருந்தா 7 ஜென்மத்துக்கும் நம்ம இப்படியே இருக்கணும், இந்த உருவே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னுலாம். அதுக்கும் கரெக்டான ஒரு பாயிண்ட். கோலோகத்துல மட்டும்தான் அது முடியும், ஹரிநாமத்தால மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொன்னீங்க பிரபு. போகணும்னா அது மூலியமா மட்டும்தான் போக முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே அதே மாதிரி கடைசியில சொன்ன அந்த ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பிராக்டிக்கலுக்கு கொண்டு வர மாதிரி இருந்தது பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. श्री कृष्ण भगवान की जय, श्रीमद् भगवद गीता की जय, हरिनाम संकीर्तन यज्ञ की जय, पतित पावन श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय।